Friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 9th standard maths exercise 1.7 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த exercise 1.7 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 1 mark டைப்ல தான் இருக்கு, அதாவது MCQ டைப்ல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு 7 அப்படிங்கிறது எந்த செட்டில் இருக்கு, அதாவது 7 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இந்த செட்டில் பிலாங் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது இந்த செட்குலர் இருக்கு, பட் இங்கே நாட் பிலாங்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா 7 அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் செட்டாக கொடுத்து அது பிலாங்ஸ் டு அப்படின்னு இன்னொரு செப்பரேட் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 7 பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளார இந்த செட்குள்ளாரையும் 7 இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? Next, second question. The set P is equal to x where x belongs to integers and x lies between -1 and 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் அதாவது -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 0. ஸோ இந்த செட்டோட வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு ஒரு சிங்கிள்டன் செட். செட்டுக்குள்ளார வெறும் 0ங்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு சிங்கிள்டன் செட். பிகாஸ் -1க்கும் 1க்கும் நடுவில் எக்ஸ் இருக்கு அண்ட் -1க்கும் 1க்கும் நடுவில் 0ங்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் அதனால பிங்கிற செட்டில் 0ங்கிற ஒரே எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். இஃப் u is equal to x and x belongs to natural numbers, x is less than 10 and a is equal to x, x belongs to natural numbers and x is greater than or equal to 2 and x is less than 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் a double dash is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. a double dash அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாமல் கண்ணை முடிக்கிட்டு டைரெக்டாக a அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஏல என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். ஸோ ஏல என்ன சொல்லியிருக்காங்க? x lies between x is greater than or equal to 2 and less than 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் உங்களுக்கு? இங்கே 2, 3, 4, 5. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ அண்ட் ஏ அப்படிங்கிற செட்லேயும் இந்த வேல்யூஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் ஏ அப்படிங்கிற செட்டோட வேல்யூஸ். ஓகே, ஸோ அதாவது இங்கே எக்ஸ்ன்னு எழுதுறதை விட டைரெக்டாக ஏன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த் ஒன், இஃப் பி இஸ் a subset of A, then A intersection B is, then A intersection B is n of B. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின். If A is equal to x, y, z, then the number of non-empty set of A is, அதாவது இப்போ a is equal to x, y, z அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் நான் எம்டி செட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் நான் எம்டி செட் அப்படின்னா 2 - 1, அதாவது 2 பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் -1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா நம்பர் ஆஃப் நான் எம்டி செட்ஸை கண்டுபிடிக்க. ஸோ என்னங்கிறது உள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3ன்னு போடுறேன். 2 cube -1 அப்படின்னா 2 cube அப்படின்னா 8. 8 - 1, 8 - 1னா 7. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஒன்க்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷனுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் கொஷனில் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது 5 இஸ் a subset of a, b, 5 belongs to a, b, a belongs to இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a is a subset அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், பிகாஸ் 5 அப்படிங்கிறது இதுக்குள்ளார வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a union b is equal to a intersection b, then a and b are equal. ஓகேவா? a is equal to b. அப்போ தான் ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏலையும் பிலையும் ஒரே எலமெண்ட்ஸ் இருக்கணும்.
இப்போ இன்கேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2ன்னு எடுத்துக்கோங்க, பி இஸ் ஈக்குவல் டு 1,2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னு போடுங்களேன். ஏ யூனியன் பி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,2 அப்படின்னு வரும். அதே ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடுங்களேன், அப்பயும் உங்களுக்கு 1,2ங்கிறது தான் வரும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதாவது எல்லாத்தையும் யூனியன் பண்ணாலும் ரெண்டுத்தோட எலமெண்ட்ஸும் ஒரே தான் வரும். இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுப்போம் இல்லையா? ஸோ காமனாக 2 எலமெண்ட்ஸும் இருக்குது, அதான் அதை அப்படியே எடுத்துடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எய்த் ஒன் வந்துட்டு இஃப் பி மைனஸ் ஏ இஸ் பி தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ். ஸோ பி மைனஸ் ஏ வந்துட்டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி மைனஸ் ஏ இஸ் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் 5. நல் செட். இது ஒரு நல் செட்டாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. ஃப்ரம் த அட்ஜசன்ட் டயக்ராம் n ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி. ஏ டெல்டா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எஸ். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம டைரக்டாக அப்படியே சொல்ல முடியும். அதாவது இதெல்லாம் தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். நடுவில் இருக்க காமன் பார்ட்டை தவிர மீதி இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஏ டெல்டா பின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஏ டெல்டா பியை நம்ம சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 60, 85, 75, 90, 70 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் டெல்டா பி இஸ் 5 இல்லையா? ஸோ இங்கே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி. பி ஆஃப் ஏ டெல்டா பி அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா n ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நீங்கள் 2 பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு போகணும். 2 to the power of 5. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் 32 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3. அதாவது இங்கே பி அப்படின்னு சிம்பிளைஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை வந்துட்டு 2 to the power of number of elements அப்படின்னு கொண்டு போகிறோம். ஓகே, if n of a is equal to 10, n of b is equal to 15, the minimum and the maximum number of elements in a intersection b is. ஸோ மினிமமாக எத்தனை இதாகும், அதாவது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பிஎஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே அப்படியே பார்த்தோன்னே தெரியும். ஏன் அப்படின்னா இப்போது ஏல 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 எலமெண்ட்ஸுமே பிலையும் இருந்துச்சுன்னா அதுதான் மேக்ஸிமம். ஓகேவா? சரி, இப்போது ஒரு வென் டயக்ராம் வச்சு சொல்கிறேன். சாரி, சர்க்கிள் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுதான் சர்க்கிள் ஏ, இதுதான் சர்க்கிள் பி. ஸோ இதுக்குள்ளார ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லா எலமெண்ட்ஸும் ஏக்கு பிலாங் ஆகுது. அண்ட் பியில் வந்துட்டு ஒரு 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே காமனாக ரெண்டுத்துக்கும் காமனாக 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக 10 எலமெண்ட்ஸ் இருக்கா? இதுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஒரு லிமிட். 15 எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ஏல வந்துட்டு நம்மளுக்கு 10 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 10 எலமெண்ட்ஸும் பியில் இருக்க வேணா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு 10. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 10 அப்படிங்கிறது இங்கே 2 இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை லாஜிக்கலாக டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மினிமம் அப்படின்னாலே இது செகண்ட் ஒன் இருக்கிறது மேக்ஸிமம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு செகண்ட் ஒன்னை விட அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பேசிஸ்லேயே நம்ம செகண்ட் ஒன்னை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு தியரி பேஸ்டில் சொல்கிறேன் ஆப்ஷன் எப்படி ஃபோர்த் ஒன்று வருதுன்ட்டு. ஓகே, ஸோ இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியோட மினிமம் எப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்துட்டு 15 எலமெண்ட்ஸ் தனியாக இருக்குது.
ஓகே, இங்கே வந்துட்டு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது தனியாக. ஓகேவா, இங்கே ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கா இந்த இடத்துல? கிடையாது. ஸோ அப்போது அந்த டைமில் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, அதுதான் ஆன்சர். ஸோ 4th ஒன் தான் 10th ஒன்க்கான ஆன்சர். ஓகே, let a is equal to 5 and b is equal to p of a, then a intersection b is. ஸோ a அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ a அப்படிங்கிறது ஒரு நல் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் b is equal to p of a அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ p of a அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த செட் எப்படி இருக்கும் தெரியுமா? b is equal to 5 உள்ளார இன்னொரு சப்செட்டில் 5 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் அந்த p of a அப்படிங்கிற ஒரு செட் இருக்கும். ஸோ a இன்டர்செக்ஷன் b அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு ரெண்டுத்துலையுமே 5 அப்படிங்கிற ஒரு செட் காமனாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெண்டு செட்டும் 5 அப்படிங்கிறது ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது, காமனாக ஒரே இதாக. ஸோ அதனால நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம், 5 அப்படிங்கிறது காமனாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் 12th ஒன்ல பார்த்தீங்கன்னா, in a class of 50 boys 35 boys play carom, 20 play chess, the number of boys play together the game is. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதாவது இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த 6 எக்ஸசைஸோட ரீகேப் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலா பேசிக்காக பார்த்தோம், அதை தான் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த கிளாஸ். ஸோ n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு வச்சிடலாம். a இன்டர்செக்ஷன் b அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா a இன்டர்செக்ஷன் b இஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் அப்படிங்கும் போது a யூனியன் ஓகே. ஸோ டோட்டல் அப்படிங்கிறப்போ a யூனியன் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவோம், a யூனியன் b. ஓகேவா, அண்ட் தென் அடுத்ததா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னு யூஸ் பண்ணணும், பிகாஸ் கவுண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது இவங்க நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே கேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெயிட், இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ சி அண்ட் ஓகே, கேரம்க்கு சின்னு வைக்கிறேன், செஸ்ஸுக்கு வந்துட்டு பின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே கேரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே செஸ் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு யூனியன் இருக்குது, அண்ட் யூனியனுக்குள்ளே இருக்க ரெண்டு செட்டுக்கான செப்பரேட் கவுண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும், அதாவது n ஆஃப் c இன்டர்செக்ஷன் b is equal to n of c plus n of b minus of n of c union b. இந்த ஃபார்முலா தான் உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஞாபகம் வரும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இதுக்கு யூஸும் பண்ண போகிறோம். ஓகே, n of c அப்படிங்கிறது 35 ப்ளஸ் n of b அப்படிங்கிறது 20 மைனஸ் n of c யூனியன் b அப்படிங்கிறது 50. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 55 மைனஸ் 50 அப்படின்னு வரும், which is 5. ஓகே, ஸோ n of c intersection b is 5. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இதுக்கான ஆன்சர் 5, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 13th ஒன், if u is equal to x and x belongs to natural numbers and x is less than 10. ஓகே, அடுத்தது a அப்படிங்கிற செட் கொடுத்துருக்காங்க, bன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒட்டு மொத்தமாக போட்டு நம்பர் ஆஃப் a யூனியன் b the whole dash is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. a யூனியன் b the whole dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, சிம்பிளாக இது வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை டப்புன்னு உங்களால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா ஏ அண்ட் பியில் இருக்க எலமெண்ட்ஸை தவிர மீதி இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான் இதுக்கான மீனிங். ஸோ யூவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 10. அப்போ யூவில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் லெஸ் தேன் 10. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும். ஸோ இங்கே எழுதுகிறேன் 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. ஓகேவா, இது எழுதியாச்சு. ஸோ ஏ அண்ட் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 1 இங்கே இருக்குது, 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன், 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன், 3, 5 and 6, 7, 8, 9. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 4 மீதி இருக்குது, அண்ட் தென் 10 அப்படிங்கிறதும் மீதி இருக்குது. ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா ஏயும் பியும் தவிர இந்த ரெண்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் தவிர மீதி இருக்கிறது எழுதணும். ஸோ எனக்கு என்ன இருக்குது மீதி? இந்த ஒரு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படிங்கிறப்போ அந்த செட்டில் எனக்கு 4, 10 இருக்கு. ஸோ எத்தனை இவங்க என்னன்னு வெளியே மென்ஷன் பண்ணதுனால உள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதணும். ஸோ 13th ஒன்னுக்கு ஆப்ஷன், ஓகே சாரி இங்கே 10 வராது பிகாஸ் எஸ் இங்கே 10 வராது பிகாஸ் லெஸ் தேன் 10ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே 10 மட்டும் வராது. ஸோ 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே சாரி. ஓகே, நெக்ஸ்ட் 14th ஒன். For any 3 set P, Q and R, P minus Q intersection R is. So P minus Q intersection R is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3rd இல்லைனா 4th எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவே தான் இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் வரும். P minus Q யூனியன் ஆஃப் P minus R அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, அதாவது P minus Q யூனியன் ஆஃப் P minus R. ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 3rd இல்லைனா 4th எக்ஸசைஸ் பாருங்கள். ஓகே, 15th ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷ் அப்படின்னா A dash யூனியன் B dash அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் இது ஒரு ஐடென்டிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ 4th ஆப்ஷன் 15th ஒன்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் 16th ஒன். இஃப் நம்பர் ஆஃப் A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு 100, n of A is equal to 4x, n of B is equal to 6x, n of C is equal to 5x, n of A union B 20, n of B intersection n of A intersection B onto 20, n of B intersection C 15, n of A intersection C 25 னு கொடுத்துட்டாங்க. ஸோ n of A intersection B intersection C is equal to 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது இது ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலாவை தான் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஃபார்முலாவை நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். n of so n of A union B union C is equal to n of A plus n of B plus n of C minus of n of A intersection n of A intersection B minus of n of A intersection C minus of n of B intersection C plus of n of A intersection B intersection C. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்படியே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுக்கு 100ன்னு கொடுத்துருக்காங்க,
இங்கே வந்துட்டு 4x plus 6x plus 5x minus 20 minus 15 minus 25 plus 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 is equal to இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 15x அப்படின்னு வருது. அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 60 அப்படின்னு வருது. மைனஸ் ஆஃப் 60 ப்ளஸ் 10. ஓகே, ஸோ 100 is equal to 15x minus of 50. ஓகே, இப்போ மைனஸ் 50 இந்த சைட் கொண்டு போனோம்னா ப்ளஸ் 50 ஆயிரும். ஸோ 100 plus 50 is equal to 15x. So 150 is equal to 15x. and இதை வந்துட்டு இப்போ இந்த சைட் கொண்டு வரேன். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வரும். ஸோ 150 divided by 15 is equal to x. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 10 அப்படிங்கிறது வரும். ஸோ x is equal to 10. ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 17th கொஷினுக்கு போகலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 அப்படிங்கிறது தான் ஆன்சர் 16th. நெக்ஸ்ட் 17th, ஃபார் எனி 3 செட் ABC A minus B intersection of B minus C is equal to. So A minus B intersection of B minus C is equal to என்னன்னு கேட்குறாங்க. is equal to 5. A minus B அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸோ இங்கே 3 சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் A minus B அப்படின்னு பண்ணுறேன். இது A B and C. A minus B அப்படின்னு பண்ணும்போது எனக்கு B அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஷேட் ஆயிடுது. அண்ட் ஏல இருக்க மீதி ரீஜன் தான் கிடைக்குது எனக்கு. மீதி இருக்க இந்த ஒயிட் ரீஜன் மட்டும்தான் ஏல இருக்கிறது எனக்கு கிடைக்குது. அண்ட் அதே டைமில் B minus C அப்படின்னு போட்டிங்கன்னா B minus C அப்படின்னு போடும்போது இந்த Cயில் இருக்க இந்த ஒட்டுமொத்த ரீஜனும் உங்களுக்கு ஷேட் ஆயிரும். ஷேட் ஆகிட்டு Bயில் இருக்க இந்த ஒரு ரீஜன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த இமேஜ் வெயிட் அதை இன்னும் தனியாக வரைகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா B minus C. அண்ட் இப்போ நம்ம எதை வரைய போகிறோம்னா A minus Bயை வரைய போகிறோம். ஸோ இது A, இது B, இது C. ஸோ Bயை ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிடுறேன். ஷேட் பண்ணிட்டு இப்போது இங்கே ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இப்போது இங்கே வந்துட்டு நான் ரைட் தேவையில்லாத சர்க்கிளை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே B minus C, ஸோ ஏவை எடுத்துடுறேன். இங்கே வந்துட்டு A minus B, ஸோ சியை எடுத்துடலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு பியை வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு பியை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம 5ன்னு போடுறோம். அதாவது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சிம்பிளைஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 18th கொஷின் போகலாம். Eighteenth question. If Z is equal to set of 3 sided shape and K is the set of shapes with 2 equal sides and L is the set of shapes with a right angle, then J intersection K intersection L is. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜேங்கிறது ஒரு 3 sided shape அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. அண்ட் K அப்படிங்கிறது செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் 2 ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்கொயர் வரும். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் வரும், ரெக்டாங்கிள் வரும், அண்ட் இதெல்லாம் வரும். ஓகேவா, செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் அப்படின்னா நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு 90 டிகிரி இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அதெல்லாம் வரும்.
பட் அதெல்லாம் நான் ஏன் போடல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரையாங்கிள்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுத்துக்கும் காமனாக இருக்க ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது மட்டும்தான் இது மூணுத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ 18th ஒன்க்கு ஆப்ஷன் 3. ஓகேவா. நெக்ஸ்ட் 19th ஒன், த ஷேடட் ரீஜியன் இன் த வென் டயக்ராம் இஸ். ஸோ வென் டயக்ராமில் இப்போ ஷேட் பண்ணியிருக்க ரீஜியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. இதை ரெண்டுத்தையும் டோட்டலாக இன்க்ளூட் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க பார்ட் இந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் மைனஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் அப்படிங்கிறது இந்த ஒரு நடுவில் இருக்க பார்ட் தரும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் காமனாக இருக்க பார்ட். ஸோ ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்னா நடுவில் இருக்க இந்த பார்ட்டை தவிர மீதி ஜெட்டில் இருக்க மீதி எல்லா சர்க்கிளும். ஓகே. ஸோ ஆப்ஷன் 3, 19th ஒன்க்கு ஆப்ஷன் 3. 20, in a city 40% people like only one fruit, 30% like 2 fruits, 20% like 3 fruits. How many percentage of people do not like any fruit of the above 3 fruits? Any of the above 3 fruits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ டோட்டலாக நான் 100% அப்படின்னு எடுத்துக்கிறேன். எத்தனை பர்சன்டேஜ், அதாவது கடைசி கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் டு நாட் லைக் எனி ஆஃப் தி அபவ் 3 ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 40 + 35 + 20 + x அப்படின்னு போடணும். ஓகேவா. இப்படி போட்டிங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு எதுவுமே பிடிக்கல, ஒருத்தர் ஒரு ஃப்ரூட் பிடிச்சவங்க இவ்வளோ, இன்னொரு ஃப்ரூட் பிடிச்சவங்க இவ்வளோ, அண்ட் 3 ஃப்ரூட்டும் பிடிச்சவங்க இத்தனை பேர். பட் எதுவுமே பிடிக்காதவங்கள நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போது எனக்கு 100 அப்படிங்கிறது வரணும். ஏன் அப்படின்னா பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் கூட எக்ஸை சேர்த்திக்கிட்டு. ஸோ அதை ஈக்குவலேட் பண்ணி 100 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ blank பேஜில் போடுறேன். அண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 + 35 + 20 + x = 100 அப்படின்னு போடணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95 + x = 100 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆயிரும். x = 100 - 95. ஸோ x = 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா. ஓகே, டன். ஸோ இதோட மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சுது. நம்ம எல்லா எக்ஸசைஸையும் ஒன்று விடாமல் போட்டாச்சு. ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு செகண்ட் சாப்டர் போடலாம். அண்ட் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.